Hi friends, welcome to 50 seconds biology. இன்னைக்கு பயோசுவாலஜியில் 5th chapter molecular genetics எப்படி ஈஸியாக படிக்கலாம்னு பார்க்க போகிறோம். This chapter is one of the toughest chapters in 12th biology. நான் எப்படி பர்சனலாக டஃப்பான சாப்டர் படிப்பேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போது புக் பேக் பின்னாடி இருக்கிற கான்செப்ட் மேப்பை நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி சாப்டருக்குள்ளே படிக்கணும் அப்படின்னா 3 steps ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம படித்த டாப்பிக்கையும் பேசிக் கிளாஸில் படித்தது டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த மாதிரி அதையும் இந்த கிளாஸில் நம்ம புதுசாக படிக்க போகிற டாப்பிக்கையும் பிரிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் எந்தெந்த டாபிக்ஸ் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்கோ அதை டிக் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் என்னென்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ஷன் அண்ட் ரீசனா, இல்லை டைரக்ட் கொஷினா, 2 மார்க் 3 மார்க் ஒரு 5 மார்க்கா, இந்த மாதிரி பிரிக்கணும். இந்த 3 ஸ்டெப்பையும் பண்ண அப்புறம் நான் டிக் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தேவையில்லாத டாப்பிக்கில் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா யாராலையுமே ஃபுல் புக்கையும் படிக்க முடியாது. ஸோ எந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டோ அதை கரெக்டாக படித்து கரெக்டாக எழுதி ஃபுல் மார்க் வாங்க தெரியணும். அதுக்கப்புறமா நம்ம டைம் இருந்துச்சுன்னா அந்த பேசிக் கிளாஸில் படித்ததையும் சேர்த்து கூட நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி அதுலேருந்து 1 மார்க் வரலாம். மோஸ்ட்லி இதுவரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் அதுலேருந்து எந்த கொஷினும் கேட்கவே இல்லை. இதில் என்ன வேர்டு வேணால் எடுத்துகிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் யோசித்தாலே ஒரு க்யூரியாசிட்டி நம்மளுக்கு வரும். அப்படின்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ போய் அந்த சாப்டருக்குள்ளே படிக்கணும். அப்போ தான் டஃப்பான சாப்டர்லாம் படிக்க ஒரு மைண்ட் செட்டே வரும். சும்மா பேசிவாக ரீட் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு மறந்தால் போகும். அதுக்கு நம்ம கொஷின் டு ஆன்சர் போயிடலாம். ஸோ இப்படி தான் நான் எல்லா சாப்டரையுமே ஹேண்டில் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டடி டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த டாபிக் பற்றி பேசணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.